Hi, hello and welcome. This is A. Charlata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு நம்ம class 11 Accountancy Unit 5 Trial Balanceல exercise sums பார்க்க போறோம். Previous videosல format for the trial balance பார்த்தாச்சு. And the classification of debit credit என்னங்கறத பார்த்தாச்சு. இப்போ ஒரு recapக்காக இந்த specimen of the trial balance ஒரு வாட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் we will go for the exercise sums. This is a specimen for the trial balance. அதாவது இங்க நேம் ஆஃப் த அக்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு எதெல்லாம் டெபிட்ல வரும் எதெல்லாம் கிரெடிட்ல வரும் அப்படிங்கிறதுக்கான இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோல ப்ரிசைஸா உங்களுக்கு அசட்ஸ் அண்ட் அசட்ஸை வந்து டெபிட் பண்ணு, லைபிலிட்டிஸை கிரெடிட் பண்ணு, எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணு, இன்கம்மை கிரெடிட் பண்ணு, லாஸஸை டெபிட் பண்ணு, கெயினை கிரெடிட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எந்த பேசிஸ்ல அப்படிங்கறத ஒரு சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துட்டு போலாம். கேஷ் இன் ஹேண்ட்ங்கிறது அசெட், அதனால அதை டெபிட் பண்றோம். ஒன் செகண்ட், இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. டெபிட் ஆல் த அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் த லயபிலிட்டிஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்பெசிமென்ல எதெல்லாம் அசெட்ஸ், எதெல்லாம் லைபிலிட்டிஸ், எது எக்ஸ்பென்சஸ், எது இன்கம்ஸ் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு we will go for the exercise sum. இந்த ஸ்பெசிமென்ல ஃபர்ஸ்ட் எல்லா டெபிட் ஐட்டம்ஸும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கடைசியில சில ஐட்டம்ஸ் எதெல்லாம் கிரெடிட் வரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகே, we will analyze the reason why we are debiting, then it will be easy for you. கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது அசெட், அதனால அதை டெபிட் பண்ணிக்கும். கேஷ் அட் பேங்க் அசெட், அதனால டெபிட் பண்ணிக்கும். பில்ஸ் ரிசீவபிள், எல்லா ரிசீவபிள்ஸும் நமக்கு டெபிட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால அது டெபிட், இட் இஸ் அன் அசெட். சன்ட்ரி டெட்டாஸ் இஸ் அன் அசெட், அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் என்னைக்கா இருந்தாலும் அது வந்துரும் இல்லையா. நம்ம வந்து கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். we will receive the money in the near future, so it is an asset. ஸ்டாக்ங்கிறது அசெட், அதனால டெபிட். பிளான்ட் அண்ட் மிஷினரிங்கிறது அசெட், அதனால டெபிட் பண்ணிருக்கோம். லேண்ட் அண்ட் பில்டிங்கிறது அசெட், அதனால அதை டெபிட் பண்ணிருக்கோம். பில்டிங்னாலும் பிரிமிசஸ்னாலும் ஒண்ணுதான். பர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் வந்து அசெட், அதனால அதை டெபிட் பண்ணிருக்கோம். வெஹிக்கல் அசெட், அதனால அதை டெபிட் பண்ணிருக்கோம். குட்வில்ங்கிறது அசெட், இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட் which we cannot see or feel, we can only feel. ஓகே, இது வந்து ஒரு நல்ல பெயர். நீ உங்க அப்பாக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தா அதுதான் நீ சேர்த்து வைக்கிற சொத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. குட்வில் அப்படிங்கிறது ஒரு ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபர்ம், அது வந்து ஒரு அசெட்டா தான் எடுக்கிறோம். அசெட் வந்து இதெல்லாம் வந்து பிக்சட் அசெட், பட் திஸ் இஸ் அ இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அசெட் தான், அதனால அதை டெபிட் பண்றோம். டிராயிங்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து ப்ரொப்ரைட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம். டிராயிங்ஸும் கேபிட்டலும் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். டிராயிங்ஸை நம்ம டெபிட் பண்ணுவோம், கேபிட்டலை கிரெடிட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது காசு கொடுத்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், நாமினல் அக்கௌண்ட், அதனால அது டெபிட். சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட். சேல்ஸ் எப்போதுமே கிரெடிட், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட். கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இது வந்து எக்ஸ்பென்சஸ், அதனால அது டெபிட். அதே மாதிரி இங்க பெய்டுங்கிற வார்த்தை வந்தாலே அது வந்து எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணணும், அதனால இது டெபிட். பேட் டெப்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் அ லாஸ் ஃபார் த பிசினஸ், வரவே வராதுன்ற ஒரு கடன், அது வந்து நமக்கு லாஸ் எல்லாம் நம்ம டெபிட் பண்ணணும், அதனால இதை டெபிட் பண்ணிப்போம். இன்சூரன்ஸ் பிரீமியம் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், அதனால இதை நம்ம டெபிட் பண்ணிப்போம். அதே மாதிரி எப்படி பெய்டுங்கிறது ஒரு க்ளூவோ, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ், சார்ஜஸ் அப்படின்னு வந்தாலும் அதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் தான், அதனால அதை நம்ம இது எல்லாத்தையும் நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அப்புறம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ், அதனால அதை டெபிட் பண்றோம். வேஜஸும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். வேஜஸ், சேலரிஸ் அது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். we are giving to some person, இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல சேர்ந்தது. ஓகேவா, so it is a expenses, sorry it's not personal, it is an expense, so we are debiting. அடுத்தது கிரெடிட் பண்ண வேண்டிய ஐட்டம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட், சேல்ஸ் எப்போதுமே கிரெடிட். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போதும் டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்போதுமே கிரெடிட். கேபிட்டல் நமக்கு ஏற்கனவே டிராயிங்ஸ் வித் கேபிட்டல் நம்ம பார்த்தாச்சு. கேபிட்டல் வந்து இட் இஸ் அ கிரெடிட். ஓகே, லோன் இட் இஸ் we are liable to pay the loan, so it is a liability, so அதனால இதை நம்ம கிரெடிட் பண்றோம். கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஓனர் போடுற கேபிட்டல், அது என்னைக்கா இருந்தாலும் we are liable as a firm, business firm, we have to return it, we are liable to repay it, அதனால அது நம்ம கிரெடிட் பண்றோம். லோனும் அதே மாதிரி தான், we are liable to pay, it is an obligation, so it is a liability, அதனால அதை கிரெடிட் பண்றோம். சன்ட்ரி கிரெடிட்டாஸும் அதே தான், we are liable to pay, இது liability, அதனால கிரெடிட் பண்றோம். பில்ஸ் பேயபிளும் liability, அதனால கிரெடிட் பண்றோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம எக்ஸஸா வாங்கியிருப்போம்,
பேங்க்ல இருந்து கடன் வாங்கினது நம்ம பேலன்ஸை காட்டிலும் அதிகமான அமௌண்ட் நம்ம லோனா வாங்கியிருப்போம். ஓகேவா, அட்வான்ஸ் மாதிரி வாங்கியிருப்போம். அதுதான் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். இதுவும் நமக்கு லைபிள். அதனால அதை நம்ம கிரெடிட் பண்ணிருப்போம். ரிசீவ்டு அப்படிங்கிற வார்த்தை வந்தா அது நமக்கு இன்கம் எல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணணும். அதனால இதை கிரெடிட் பண்ணிருப்போம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்னதுதான். இந்த பேட் டெப்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரிசர்வ் இது. இந்த ரிசர்வ் எப்போதுமே கிரெடிட் தான். ஓகே, இது ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர்ல இதை பத்தின ஒரு சிங்கிள் வீடியோ நான் போடுறேன். Okay, now we will move on to the sums. Exercise sum number 1. So this is our exercise sum given in our textbook. Prepare a trial balance with the following information. Name of the accountant கொடுத்து சில ஐட்டம்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து we have to prepare the trial balance. நமக்கு ஏற்கனவே ஃபார்மட் தெரியும், போட்டுட்டு நம்ம போடலாம். Purchases, bank loan, debtors, stock, sales, creditors, cash, capital. So இந்த அமௌண்ட் எல்லாம் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இதை நம்ம we have to put it in the accounts notebook. So this is a solution for exercise sum number 1. எழுதும்போது எப்படி எழுதணும்? the title trial balance as on. இங்க நமக்கு क्वेश्चनல அது எதுவும் கொடுக்கல, அதனால நான் அந்த டேஷ் போட்டிருக்கேன். அடுத்து தேர்ட் சம் ஃபோர்த் சம்லாம் பாத்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த டேட் நம்ம இதுல மென்ஷன் பண்ணணும். ஃபார்மேட் வந்து சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கவுண்ட், LF, டெபிட், கிரெடிட். ஓகேவா, இப்போ அவங்க கொடுத்திருக்க அந்த இது எல்லாத்தையும் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை இஃப் இட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ் டெபிட்லயும், இஃப் இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட்லயும் நம்ம எழுதணும். ஸோ இது டெபிட் கிரெடிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு, ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை போட வேண்டியது. பர்ச்சேசஸ் எப்போதுமே டெபிட், அதனால இங்க எழுதுவோம். பேங்க் லோன் இஸ் அ லைபிலிட்டி, அதனால கிரெடிட் பண்ணுவோம். டெட்டாஸ் இஸ் அன் அசெட், ஸோ அதை டெபிட் பண்ணுவோம். ஸ்டாக் இஸ் ஆல்சோ அன் அசெட், அதனால அதை டெபிட் பண்ணுவோம். சேல்ஸ் ஆல்வேஸ் அ கிரெடிட், ஸோ நம்ம கிரெடிட் போட போறோம். Creditors is a liability, so நம்ம கிரெடிட் பண்ண போறோம். கேஷ்ங்கிறது அசெட், அதனால அதை டெபிட் பண்ண போறோம். கேபிட்டல் அப்படிங்கிறது இட் இஸ் a liability, இட் இஸ் a credit, so நம்ம இதை கிரெடிட்ல போட போறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் வந்து அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு I am going to total it. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டெபிட்ல போட வேண்டியது கிரெடிட்ல போட வேண்டிய அமௌண்ட் எல்லாம் எழுதியாச்சு. நம்ம டெபிட் சைட் டோட்டலும் கிரெடிட் சைட் டோட்டலும் ஈக்குவலா இருக்கு. தட் இஸ் 3,75,000, 3,75,000. Okay, so this is a exercise sum number 1 கான solution. Now we will go for exercise sum number 2. Okay, so this is our exercise sum number 2 given in our textbook. Prepare a trial balance with the following information: bank loan, bills payable, stock, capital, purchases, sales, debtors and bank. ஏற்கனவே நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன், லெட்ஜர்ல இருந்து போடுறதுங்கிறது வேற. இந்த மாதிரி அக்கௌண்ட் கொடுத்து போடும்போது எது டெபிட் எது கிரெடிட்னு தெரிஞ்சா மட்டும்தான் போட முடியும். ஓகேவா, அதுக்கான ஈஸி ஃபார்மேட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. So you can have a revision of it. Okay, debit and credit. Okay, purchase is always debit, sales always credit. Sales return is debit, purchase return is credit. Drawings debit, capital credit. All receivables are debit, all payables are credit. Debtors always debit, creditors always credit. Investment debit, loan credit. Bad debts debit, provision on debtors credit. Okay, we will move to the sum now. So இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது bank loan it is a liability, so we have to credit. Bills payable is a liability, so we have to credit. Stock is an asset, so we are going to debit. Capital is a credit, liability, so we are crediting. Purchase is always debit, so we are going to debit. Sales is always credit, so we are going to write the amount in the credit column. Debtors is an asset, so we are going to write the amount in the debit. Bank is an asset, so we are going to write the amount in the debit. Assets always debit. So this is a solution for exercise sum number 2. Bank loan liability, அதனால credit side ல போட்டுருக்கோம். Bills payable is a liability, so credit side ல போட்டுருக்கோம். Stock rupees 70,000, it is an asset, so debit. Capital is a liability, so we have written in the credit side. And purchases is a debit, so we have shown in the debit column 1,80,000. Sales always credit, so we have shown in the credit side. Debtors is an asset, so we are showing in the debit side. Bank is an asset, so we are showing it in the debit side. So in the debit side and the credit side நம்ம total பண்ணோம்னா நமக்கு வரது 8,50,000. And we will move to exercise sum number 3. So this is exercise number 3 given in our textbook. Prepare the trial balance from the following balances of Chandra Mohan as on 31st March 2017.
ஸோ இங்கே நமக்கு கேபிட்டல், டிராயிங்ஸ், லோன் borrowed, சேல்ஸ், பர்ச்சேசஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், மோட்டார் கார், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், பில்டிங், ஸ்டாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா பேலன்சஸ் ஆஃப் சந்திரமோகன்ற பேரை கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மேட் நமக்கு தெரியும், அது பிரகாரம் நம்ம இப்போ போட போறோம். ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் எக்ஸசைஸ் சம் நம்பர் 3. அந்த பேர் கொடுத்துருக்கிறதுனால இந்த புக்ஸ் ஆஃப் சந்திரமோகன், ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட், LF, டெபிட், கிரெடிட், ருபீஸ். ஸோ அங்கே கொடுத்துருக்க எல்லா அக்கௌண்ட் பேரும் எழுதியாச்சு. ஸோ இது எது டெபிட் எது கிரெடிட்னு டிசைட் பண்ணி அந்த அமௌண்ட் எழுதி டோட்டல் பண்ண போகிறோம். கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி, தட் இஸ் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பே ஃபார் த ஓனர், ஸோ இட் இஸ் அ கிரெடிட். டிராயிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ டெபிட். லோனுங்கிறது லைபிலிட்டி, ஸோ வி ஹாவ் டு ரீபே, ஸோ அதனால நம்ம அதை கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். சேல்ஸ் வந்து இட் இஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். சேல்ஸ் பண்ணால் நமக்கு cash comes into the business, so it is an income. Income will always show the credit balance. Purchase is an expense, so it is shown in the debit side. Bank overdraft, இது வந்து loan மாதிரி தான், it is a liability, so it's shown in the credit side. Motor car is an asset, so it is shown in the debit side. Expenses will always show the debit balance, அதனால debit பண்ணிருக்கோம். Building என்றது asset, அதனால அதை நம்ம debit பண்ணிருக்கோம். Stock is an asset, it will show the debit balance, so we have shown in the debit side. So இப்போ இந்த debit column-ஐயும் credit column-ஐயும் நம்ம add பண்ணா நமக்கு 1,90,700 வருது, both the side. So our sum is correct. Okay, now this is a solution for exercise number 3 in the trial balance. So we will see in the next video the rest of the sums. Hope you are clear with the trial balance.